ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து சாப்டர் 1 அப்டேட் பண்ணி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சாப்டர் 2வோட புக் பேக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். 12th சுவாலஜி அண்ட் பயோசுவாலஜி. ஸோ ஏன் லேட் அப்படின்னா பேப்பர் கரெக்ஷனுக்கு போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் வந்து டைமிங் வந்து சரியாக கிடைக்கல. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் பயோசுவாலஜியில் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சு வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் சாப்டர் 2 தான். நீங்கள் பியூ சயின்ஸ் சுவாலஜியாக இருந்தாலும் சரி அல்லது பயோசுவாலஜியாக இருந்தாலும் சரி, சாப்டர் 2 அண்ட் 3 வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்பயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து கொஷின் கேட்காம கொஷின் பேப்பர்ஸே இருக்காது. நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக நடந்த கொஷின்ஸில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீம்பால் இந்த மாதிரியான கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதே போல் அண்ட செல்லோட அமைப்பு, விந்து செல்லோட அமைப்பு, இனச்செல் உருவாக்கம், இதிலே 2 கொஷின்ஸ் அளவுக்கு கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸில் ஒன்று, 3 மார்க்ஸில் ஒன்று அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பியூ சயின்ஸுக்குலாம் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. பியூ சயின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 மார்க்ஸ் இருக்கும். அதனால் இந்த லெசனை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷினும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் நம்ம சொல்கிற கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இது வந்து நல்லா படிச்சிருங்க. எங்கள்கிட்ட வந்து மெட்டீரியல் இல்லை, எது படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ மெட்டீரியலுக்கு நீங்கள் எந்த ஒரு இது எல்லாமே பண்ண தேவையில்ல. நம்ம ஃப்ரீயாக கொஷின்ஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. ஈவன் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கேயுமே சேம் ஐடி தான் சரிங்களா. கேசி பாட்னி ஸ்டடி சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்துடும். எல்லாமே அப்டேட் கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ டைமிங் நமக்கு சரியாக கிடைக்கல, அதனால தான் கொஞ்சம் டிலே. அதனால் கோச்சிக்காதீங்க. ஸோ இதில் 19th கொஷின் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21 சரிங்களா. இயர் கொஷினில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், எஸ்ஹெச்ஜி, ஹெச்பிஎல் இந்த மாதிரியான கொஷின் இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சீம்பால், கொலாஸ்ட்ரம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து தாய்சே இணைப்பு திசு, பிளாசெண்டா இஸ் அன் எண்டோக்ரைன் ஜஸ்டிஃபை, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து கோல்டன் கொஷின் சொல்லுவாங்க தெரியுங்களா, அது இந்த 25th ஸ்பெர்மட்டோசோன், அதாவது ஸ்பெர்மோட டயக்ராம், விந்து செல்லோட அமைப்பு. வெறும் படம் வரைந்து பாவம் குறி மட்டும் படிக்காதீங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை படிச்சுங்க. ஏன்னா ஒரு சில டைம் 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க சரிங்களா. ஏன்னா அது எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, ஆனால் 3 மார்க்கில் கேட்பாங்களா 5 மார்க்ஸில் கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் ரெண்டுமே படிச்சுருங்க. அதுக்கடுத்து இன்ஹிபின் சரிங்களா, 26 இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஒரு சில லெசனில் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிகமான கொஷின் நம்ம படிக்கணும்னு சொல்லுவோம், அது இந்த செகண்ட் லெசனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 28 விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள், இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 13th கொஷின், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஃபைன் கெமட்டோஜெனிசிஸ், இனச்செல் உருவாக்கம். இந்த டைம் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், லாஸ்ட் இயர் கேட்டாங்களே திருப்பி கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இயர் கொஷின்லேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். நான் உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறது கிடையாது. நமக்கு மினிமம் ஆடியன்ஸ் தான், அதனால் ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். கொஞ்சம் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சொல்கிறது புரியலைனாலும் சரி, இல்லை நிறையா கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன் அப்படின்னாலும் சரி, எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவேன், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 31st அடுத்த கோல்டன் கொஸ்டின்னா இதுதான், அண்டர் செல்லோட அமைப்பு. ஏன்னா இது வந்து இந்த டைமும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட்டில் இருக்கிறது இந்த விந்து செல், அண்டர் செல், இந்த 2 கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டினே இருக்காது. அதே போல் இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, அதனால் அது நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 33 சரிங்களா, மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலைகள், அது வந்து நல்லா பார்த்துருங்க. இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 32 அண்டர் செல் உருவாக்கம், விந்து செல் உருவாக்கம் சரிங்களா. அந்த ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த டயக்ராம் மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஈஸியான டயக்ராம் தான். மோஸ்ட்லி இந்த செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டயக்ராமை வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து இந்த 34 சரிங்களா, 34 ஆக்சிடோட்டின் ரிலாக்ஸின், அந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன், அதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா இதுதான். இந்த 37 பயாலஜிக்கு இருக்காது, அதனால் நீங்கள் தேட தேவை. மாதவிடாய் குறைபாடுகளோ பட்டியல் இருக்கு, மென்சுரல் டிசார்டர்ஸ், இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஒன்று மென்சுரல் சைக்கிள் கேட்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபிஷியன்சி கேட்கலாம், டிசார்டர்ஸ் கேட்கலாம்.
ஸோ ஒன்று வந்து மென்சுரல் சைக்கிள் கேட்கல அப்படின்னா அந்த விந்து செல் அண்டர் செல் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்குறாங்க. இதுதான் இயர் கொஷினில் அதிகமாக இருக்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுமாதிரி இந்த டயக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. அவங்களே படத்தை கொடுத்துட்டாங்க, அது என்னென்னு நம்ம வந்து எழுதி பார்த்துக்கணும், அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு ஒன்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணி நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே போதும். கண்டிப்பாக இதுலேருந்து எல்லா கொஷினும் நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. ஒன்ஸ் அகைன் நியூவாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மறுபடியும் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.